மகான் துளசிதாசர் 16ஆம் பகுதி. எதேச்சையாக ஒரு நாள் தாசர் ஊற்றிய தண்ணீர் அந்த ஆவியின் மீது பட்டு தெரித்தது. அன்றைய தினம் அந்த ஆவிக்கு எப்பொழுதும் அதை வாட்டி எடுக்கும் பசியோ தாகமோ ஏற்படவில்லை. ஆச்சரியமடைந்த ஆவி இதை அடுத்து வந்த தினங்களிலும் சோதித்து பார்த்தது. தாசர் ஊற்றும் தண்ணீர் அதன் மீது தெரித்த போதெல்லாம் பசி தாகம் எடுக்காதது மட்டுமன்றி அதற்கு மனதில் சொல்லத் தெரியாத அமைதியும் உண்டாக ஆரம்பித்தது. அடுத்தவரை ஹிம்சை செய்து தான் ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதன் சிந்தையிலிருந்து தற்பொழுது அறவே நீங்கத் தொடங்கியது. இவையெல்லாம் தாசர் ஊற்றும் நீரின் விசேஷமே என்று புரிந்து கொண்ட அந்த ஆவி தாசர் நிச்சயம் ஒரு பெரிய மகானாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்தது. எப்படியேனும் அவர் மூலம் தான் சத்கதியை அடைய விரும்பிய அந்த ஆவி ஒரு நாள் தாசர் அந்த ஆலமரத்தின் அருகில் வந்ததும் அவரது பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டது. அதனால் தாசரின் நடை தடைப்பட்டது. கண்ணுக்கெதிரில் தன்னை தடுப்பதற்கான சாதனம் எதுவும் இல்லை என்ற போதும் தன்னால் மேலே ஒரு அடியும் எடுத்து வைக்க இயலவில்லை என்பதனை கண்கூடாக கண்ட அந்த தாசர் இது ஏதோ துராத்மாவான ஒரு ஆவியின் செயல்பாடே என்பதை புரிந்து கொண்டார். தன்னை அதன் பிடியினின்று விடுவித்து கொள்ள தாசர் ராமா ராமா என்று உரக்க கூவினார். உடன் அந்த ஆவி தாசரை கண்டு, ஐயா, தாங்கள் பயப்பட வேண்டாம், நான் ஒரு பாவியின் ஆவி ஆவேன். ஆனால் தினமும் தாங்கள் இந்த ஆலமரத்தில் குட்டி செல்கின்ற நீர் என் மீது தெரித்ததால் எனக்குள் இருந்த கெடுதலான எண்ணங்கள் அனைத்தும் நீங்க பெற்றேன். இப்பொழுது உங்கள் மூலம் நான் சத்கதி அடைய விரும்புகிறேன், எனக்கு உதவுங்கள் என்று மன்றாடியது. தாசர் தம்மிடம் மீதமிருந்த நீரை ராமநாம ஜபம் செய்தவாறே அந்த ஆவியிடம் கொடுக்க அதை வாங்கி பருகிய அந்த ஆவி அழகான ஒரு யுவனாக மாறி தாசரின் முன் கரம் குவித்து நின்றான். ஐயா, எனது பாவங்களை மாய்த்து என்னை மீட்டெடுத்தீர்கள். இது தங்களுக்கு எப்படி சாத்தியமானது என்று நான் அறியலாமா என்று வினயத்துடன் வினவினான் யுவன். அவனை கனிவோடு நோக்கிய தாசர், அப்பனே, இதில் என் பெருமை ஏதுமில்லை, ராமநாமத்தின் மகிமையே உன்னை மீட்டெடுத்தது என்று விளக்கினார். அதை கேட்டு பவ்யத்தோடு தாசரை பணிந்த அந்த யுவன் அவரிடம், ஐயா, ஆயினும் தங்களால் தான் நான் புனர்ஜென்மம் அடைந்திருக்கிறேன். அதற்கு பிரதிபலனாக தங்களுக்கு ஏதேனும் செய்ய ஆசை கொள்கிறேன் என்று கூறினான். தாசரோ, அப்பனே, இந்த உலகில் எனக்கு இருப்பதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். அது இப்பிறவியில் என் ஸ்ரீராமனை நான் எப்படியேனும் தரிசிக்க வேண்டும் என்பதே. அதை தவிர எனக்கு வேறெதுவும் சிந்தனை இல்லை அப்பா என்றார். உடனே அந்த யுவன் ஆச்சரியத்துடன் தாசரை ஏறிட்டான். ஐயா, இதென்ன, கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைகிறீர்களே? நீங்கள் தினமும் சொல்கின்ற இராமாயண உபன்யாசத்தை கேட்க அனுமன் வருகிறாரே, அவரிடம் கேட்டால் தங்களுக்கு ராம தரிசனம் எளிதில் பிராப்தியாகும் அல்லவா என்று வினவினான். இப்பொழுது தாசர் திகைப்போடு அந்த யுவனை ஏறிட்டார். என்ன சொல்கிறாய் அப்பனே? என் கதையை கேட்க அனுமன் வருகிறாரா? அதை நீ எப்படி அறிவாய் என்று வினவினார். ஐயா, தங்களை மகான் என்று தெரிந்து கொண்ட பின் நான் கடந்த சில தினங்களாக தாங்கள் அறியாதவாறு தங்களை பின்தொடர்ந்து வந்தேன். தங்களை குறித்த அனைத்து விவரங்களையும் அறிய விரும்பிய நான் தங்களுடனேயே சில தினங்கள் தங்கி இருக்கவும் செய்தேன். அப்பொழுதுதான் நீங்கள் தினம் அந்தி சாய்ந்ததும் இராமாயண காலக்ஷேபம் செய்வதையும் அதை கேட்க ஒவ்வொரு நாளும் அனுமன் வருகை தருவதையும் கண்டேன். அதனால்தான் அவரிடமே ராம தரிசனம் பெற விழைகிறேன் என்ற தமது எண்ணத்தை வெளிப்படுத்தி அவரை உதவும்படி தங்களை கேட்க கூறுகிறேன் என்றான். பிரமிப்பு மாறாமல் அந்த யுவனை ஏறிட்டவர், ஆனால் அப்பனே, நான் அந்த அனுமனை எப்படி அடையாளம் காண்பேன் என்று ஆர்வம் உந்த வினவினார். 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.